ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இணையத்தில் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. இது எந்த மாதிரியான தகவல்னு பார்த்தீங்கன்னா, கடந்த சில நாட்களாக டிவிகே விஜய் மற்றும் திரிசா இருவரையும் இணைத்து பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. அதாவது விஜய் மற்றும் திரிசா இவர்களுக்கு இடையே திருமணத்தை மீறிய தகாத உறவு இருக்குன்னும், அது மட்டும் இல்லாமல் இருவரும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் ஒன்றாக செல்வதாகவும், மேலும் ஒரே நிறத்தில் ஆடை அணிந்து செல்வதாகவும், கீர்த்தி சுரேஷ் அவர்களின் திருமணத்திற்கு இருவரும் தனி விமானம் ஒன்றில் சென்றதாகவும் ரசிகர்களுக்கிடையே சில சர்ச்சைகள் போயிட்டுருக்கிற நிலையில், ஆனால் அதற்கான காரணம் திரிசா கிடையாதுன்னும், அதற்கான உண்மையான காரணம் வெளியாகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட எஸ்எஸ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது சங்கீதா மற்றும் விஜய் இவர்கள் இருவரையும் சேர்த்து வைத்ததே திரிசா தானாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரிசா மிக விரைவில் திருமணம் செய்ய போகிறாங்களாம். மாப்பிள்ளை யாருன்னு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த திருமணம் பற்றிய முக்கிய தகவலை திரிஷாவே விஜய் குடும்பத்திலும் சங்கீதா குடும்பத்திலும் கூறியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த ஒரு நிகழ்வின் பிறகு விஜய் குடும்பத்தினர் அனைவரும், அதாவது விஜய் மகள், மகன், மனைவி என அனைவரும் இணைந்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் சட்டமன்ற தேர்தல் நெருங்கிய நிலையில் இதன் காரணமாக மண்டபம் என பல சொத்துக்களை விஜய் விற்பதாக தெரிய வந்துள்ளது. அதாவது ப்ராப்பர்ட்டிஸ் விற்க ஆரம்பித்திருக்கிறாருங்கிற நியூஸும் வெளியாகியுள்ளது. அதாவது விஜய் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரை ரொம்ப நேசிப்பவராக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆரோட வழியை பின்பற்றணுங்கிறதுக்காகவே சினிமாவை விட்டுட்டு அரசியலுக்கு வந்திருக்காராங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு இணக்கமாக இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்திருக்காராம். அதனாலேயே மனைவி, குழந்தைகள் என பிரிஞ்சு தனிமையில் இருந்துட்டுருக்காரு. ஆனால் விஜய் பார்த்தீங்கன்னா குடும்பத்து மேலே ரொம்ப அக்கறையும் பாசமும் காட்டக்கூடிய ஒரு நபர். இதனாலேயே சங்கீதா விவாகரத்து சம்பந்தமாக நெருக்கடி கொடுத்தும் விஜய் இதை பற்றி கண்டுக்காமல் இருந்துட்டுருக்கார். மேலும் விஜய், திரிஷா இவர்கள் இருவரும் நல்ல நண்பர்கள் என்றும், திரிஷா மிக விரைவில் திருமணம் செய்ய போவதாகவும் அந்த நபர் சிம்பு என்றும் கூறியுள்ளார். ஆமாங்க, திரிஷா அவர்கள் மிக விரைவில் சிம்பு அவர்களை தான் திருமணம் செய்ய போவதாக சொல்லியிருக்காருங்க. விஜய் மற்றும் திரிஷா இவர்களுக்கிடையே நல்ல ஒரு நட்பு நிலவுவதாகவும், இதனை வெளிப்படுத்தவே இந்த மாதிரியான சர்ச்சைகள் போயிட்டு இருக்க நிலையில இருவரும் ஒன்றாக நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதாக சொல்லியிருக்காங்களாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற சினிமா செய்திகளை உடனே தெரிஞ்சுக்க நம்மளோட எஸ்எஸ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.